ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹalleluya. எல்லோருக்கும் ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Children, say something. I love you, Father. Say, I love you. I love you, Heavenly Father. I love you. Father, tell that about your father. Say everybody. Okay, amen. Hallelujah. இந்த நாளும் எனக்கு தந்த காரியத்தை எனக்கு 20 மினிட்ஸ் கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது. நான் 20 மினிட்ஸில் நான் முடித்து சகோதரன் உதயனிடம் நான் கொடுக்க உள்ளேன். இந்த நாளிலும் முதலாவது நான் நல்ல பாதம் கெட்ட பாதனை குறித்து இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறது. நாங்கள் அதை தியானித்து விட்டு ஜெபித்து எனது பங்கை நான் முடிக்கத்தக்கதாக இருக்கிறேன். விசேஷமாக ஃபாதர் என்று சொன்னால் என்ன? Who is the father? எங்களுக்கு பரம தாப்பன் ஒருவர் இருக்கிறார், பிசிக்கலாக தாப்பன் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவன், குடும்பம், சபை. இது ஒழுங்காக அவர் காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். தேவாதி தேவன் எங்களுக்கு தாப்பனாய் இருக்கிறார். அவருடைய வசனம் மூலம் நாங்கள் தாப்பனாய் ஒரு இதில் தாப்பனாய் இருக்கிறோம் ஆக்களுக்காகவும் தாப்பனா வரப்போற ஆக்களுக்காகவும் இந்த நாளில் நான் பேச இருக்கிறேன். நான் அன்று ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் சாமுவேல் 3 and 4 ஃபர்ஸ்ட் ஆல் நான் முதல் ரீட் பண்ண பிறகு நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஹalleluya. ஆறாவது தாப்பன் வாசிக்கிறீங்களா? இல்லை நானே வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எல்லா பிள்ளைகளும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் சாமுவேல் chapter 3 and 4 தமிழ்லையும் எல்லாரும் அதை எடுத்துக் கொள்ளுங்கள். பக்கம் 334. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அவருமாயிருந்தது. திரேஸ்திரமாக தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தலத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடி அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலி இடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறீரே என்றார். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திருப்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலி இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறேன் என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போ படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் திசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவர் எழுந்திருந்து ஏலி இடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறீர் என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுவதை ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டார். அப்பொழுது நீர் கர்த்தாவே என்று சொல்லும், அடியே கேட்கிறேன் என்று சொல்லும் என்றார். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தலத்திலே படுத்துக் கொண்டார். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியே கேட்கிறேன் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒருவருடைய 2 காதுகளும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன ஜெபத்தையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்புக்கு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியில்லாதாவது காணிக்கையிலாவது நிறைவேற்றுவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை கொடுத்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். சாமுவேல் முடிய காலம் மட்டும் படுத்திருந்தது.
கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவித்தான். ஏலியோ, சாமுவேல் என் மகனே என்று சமூகவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? உனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாரொன்றும் எனக்கு மறையாது என்றால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியத்தை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவனது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றையாயிரம் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தை வென்று தான் முதல் பெயர் மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீலோனின் தரிசனம் தனக்கு தந்தருளினார். கர்த்தர் சீலோனிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 4வது, சாமுவேல் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு விரோதமாய் யுத்தம் புறப்பட்டு எபேசியருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தியரோ அப்பாத்திலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தியருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்தது என்ன? சீலோனில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாருவோம். அது நம்முடைய பகைஞரின் கையில் விலைப்படுத்தி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வா. ஜனங்கள் சீலோனுக்கு சொல்லுகிற பின்னர் அங்கே ஏலியும் 2 குமாரர்களும் ஒப்னியும் பினேயும் தேவனுடைய உடன்படிக்கை பட்டியலில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பட்டி பாளையத்திலே வர போகிறது. இஸ்ரவேல் எல்லாரும் பூமியில் மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது, எபேரியருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பில் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ, நமக்கு மோசம் வந்தது, இதன் முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. ஐயோ, இந்த மகத்துவமான தேவர்கள் கை நன்மையை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வார்த்தையினாலும் வானத்தரத்தினாலும் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தியரை திடங்கொண்டு புருஷனை போல நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அடிமைகளாக இருக்கும் போல நீங்கள் அவர்களுக்கு அடிமைகளாக அதபடிக்கு புருஷர்களோடு இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் முறித்து அவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகாபெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலில் 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டது. ஏரியின் 2 குமாரர்கள் ஒருவரையும் பிரிசாலும் மாண்டார்கள். பெலிஸ்தியர் மீது கோத்திரமாய ஒருவர் படையிலிருந்து ஓடி தன் வசத்தை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக் கொண்டு அன்றைய தினம் சீலோனுக்கு வந்தார்கள். அப்பொழுது அவன் வந்தபோது ஏறி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பட்டியாய் அவன் இதயம் தந்து கொண்டது. ஊரிலே செய்தியை அடைவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரங்கம் புலம்பல் உண்டாயிற்று. புலம்பல் இருக்கிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அவனில் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரத்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயதாய் இருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாய் இருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்று படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரியத்திரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறித்தோடினார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாய ஒப்பானியும் என்னும் 2 இறந்து போனார்கள். தேவனுடைய பட்டியும் பிடிப்பட்டு என்றார். அவன் தேவனுடைய பட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலில் காணவும் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்துரியுமாவது மாயிருந்தபடியால் அவன்
புடவை கொடுத்து செத்து போனார்கள். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தார். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு பெரிய ஒரு ஏலி. இதை நாங்கள் பார்ப்போம். ஏலி அவனுடைய குடும்பத்தை அவன் சரியாக பார்க்கவில்லை. 2 மகனையும் அவன் ஒழுங்காக வளர்க்கவில்லை. அவன் எல்லாம் அவனுடைய ஒழுக்கத்தை அவன் செய்து கொண்டு போனான். நாங்கள் இந்த ஏலியிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது அவன் எங்களுக்கு பிள்ளைகளை வெறி போட்டார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய தகப்பன் நான் கர்த்தரால் வந்த சுதந்திரம் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார். பிகாஸ் அவர் கடவுளை அறியவில்லை. அவர் ஹிந்துவா இருந்தார். நான் ஹிந்துவிலே வளர்க்கப்பட்டேன். நான் சிறுவயதிலே சரியான குளப்படி செய்வேன். சிலவளை சொல்லுவார், உன்னையை பெற்றது கொள்ளிக்கட்டையை பெற்றிருந்தால் சமைச்சாவது இருக்கலாம் என்று. அவ்வளவு குளப்படியாக இருப்பேன். ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஜீவனுள்ள தேவன் எங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கார், 2 பிள்ளையை தந்திருக்கார், சபையை தந்திருக்கார். கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப நாங்கள் அந்த கர்த்தரை நாங்கள் நோக்கும் போது அது இம்பார்ட்டன்டாக இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் அதை தொடர்ந்து அவர்கள் இந்த வசனத்தின் மூலம் வளர்ந்து போனார்கள். அவர்களுடைய ஜெனரேஷன் பிளஸிங்காக இப்போது முதலாவது இதில் வயது குறைந்தவர்கள ஜேசன் இருக்கிறார். அப்போ ஜேசனை நாங்கள் இந்த சபையிலே டெடிகேட் பண்ணணும். அவர் இப்போ 2-3 கிழமைக்கு கூட வந்திருக்கிறார். எங்களுக்கு சந்தோஷம். அவருடைய ஜெனரேஷன் கர்த்தரை பார்த்து கடந்து போகும்ன்றதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால் தகப்பன் தாய் கர்த்தர் வசனத்தை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கிறது தான் முயற்சி செய்வார்கள். அதுபோல நானும் என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை நானும் கர்த்தருக்குள் வளர்த்து அவங்களை அவங்களுடைய ஜெனரேஷன் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். அது போல செய்தால் எங்களுக்கு இந்த ஏலியின் நிலைமை வராது. ஏலிக்கு என்ன நடந்தது? ஏன் அவன் இப்படி செய்தான்? என்ன நாங்கள் பார்க்கிறோம்? அவன் 2 மகனையும் சரியாக வளர்க்கவில்லை. வளர்க்காத காரணத்தினால்தான் அவனை போறான். கடைசி அவனும் புரடி உடைந்து போகிறான். பரிதாபமாயிருக்கிறது. ஏன் சாமுவேல் கதையை நாங்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலோடு பேசும்போது சாமுவேலுக்கு அது விளங்கவில்லை. ஆனால் இந்த ஏலி அவன் ஒரு கெட்ட தகப்பனா ஆக்ட் பண்ணி கடைசியாக முடிவு உடலை உடைந்து 2 பிள்ளைகளை உழந்து அப்படியே குடும்பமே அடைந்து போகிறது. இது எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் அன்பான பிள்ளைகளை இன்றைய நாளிலும் நாங்கள் தகப்பனாக இருக்கிறோம். தகப்பனாக வரப்போகிற ஆக்களுக்காக இந்த நாளிலும் நாங்கள் ஏரிய போல இல்லாதபடி நாங்கள் ஒரு ஜாக்கப்பை போல மாற வேண்டும். நான் ஜாக்கப்பை குறித்து நல்ல தகப்பனை குறித்து நான் பேச போகிறேன். அவன் 12 கோத்திரம் அவனால் வந்தது. எவ்வளவு மகிமையா இருக்கிறது. அப்படி 12 கோத்திரம் அவ்வளவு குயின் பட்டணத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களோட ஜெனரேஷனாக இது செய்ய வேண்டும். நான் ஜாக்கப்பை ஆளுநர் நல்ல தகப்பனுக்காக நான் அதை எடுத்து நான் உங்களோட பகிர்கிறேன். இந்த ஏலி ஒரு நல்ல தகப்பன் இல்லை. அவனில் இருந்த கடவுளுக்கு பயப்படாத குணங்கள், அவன் எடுத்த கோப குணங்கள், அதால அவன் குடும்பத்தை இப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார் 9 மட்டும் அவங்களுக்கு டீச் பண்ண வேண்டும். ஸோ எஸ்பெஷலி சில்ட்ரன். ஒரு ஆக்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிற, ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளை இருக்கிறது, சில ஆக்களுக்கு 3 பிள்ளைகள். நாங்கள் இருக்கிற பிள்ளைகளை அவங்க 9 வயது மட்டும் நாங்கள் அவங்களுக்கு கர்த்தரை போதிக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள வாட்ச் பண்ணணும். அவங்க என்ன செய்கிறாங்க, தவறு இருந்தால் அதை சொல்லி இருப்பேன். அவங்கள கலக்காதபடி நாங்கள் வாழ. ஏன்னா நாங்கள் எங்களோட வாழ்க்கை எல்லாம் ஹாட்சி. எத்தனை அடி நான் எங்களுடைய அப்பாக்கள் எங்களுடைய பாதங்கள் நான் வாங்கியிருப்பேன். ஆனால் எந்த மாதிரிக்கு நான் அடிக்க முடியாது. இந்த நாட்டு சட்டத்தின்படி அடிக்க முடியாது, ஏற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லேயே கேட்பாங்க என்ன எது பேரண்ட்ஸ் இது பண்ணாங்களா. அதை வேறொரு கேஸாக போயிடும். ஆனால் நாங்கள் தேவவாதி தேவர் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். வசனத்தின்படி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை கலக்காதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களும் பிள்ளைகளை கலக்காதபடி பார்க்க வேண்டியது எங்களுடைய தகப்பனாகிய எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ஏலிக்கு நடந்த போல
நாங்கள் தேவனுக்கு எதிராக எந்த காரியம் நாங்கள் செய்ய போகிறோமோ எங்களுடைய குடும்பம் டெஃபினெட்லி சிதறடிக்கப்படும். இறுதி நிலைமை வராதபடி ஒரு முன்னோட்டமாக தேவனை நேசித்தான் உடன்படிக்கை பட்டியை பாய்ஞர்கள் கைப்பற்றியதை கேள்விப்பட்டது அவனை பாதித்தது. அவன் என்னென்றால் அவன் உடன்படிக்கை பட்டியை மோர்ந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியாது, அதில் நீங்கள் இன்னும் தொடர்ந்து வாய்ச்சினீங்கன்னா அதோட விளக்கத்தை நீங்கள் அறிவீர்கள். நான் அந்த பக்கத்துக்கு நான் போவதில்லை. ஜெபிக்க வருபவர்களை கவனித்து தேவையானது போது கண்டிப்பை கற்பித்தார். மனவர்த்தத்துடன் இருப்போருக்கு ஆறுதல் கூற தவறுவதில்லை. எங்கட நான் ஒரு தகப்பனா இருக்கும்போது பிள்ளைகள் எவ்வளவு பிரச்சனைகள்ல வரும், வேதனைகள்ல வரும், ஸ்கூல்ல பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆனா எங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. பிள்ளைகளை தாங்கி அவங்களோட கதைச்சி என்ன எங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை என்று சொன்னால், நான் இப்போது டிரைவிங் செய்கிறபடியா பலதரப்பட்ட சிங்கிள் மதம், பலதரப்பட்ட பிரச்சனைகள் என்னோட வீடு இருக்கிறபடியா ரெண்டுக்கு வார ஆக்களுடைய பிரச்சனைகள் நான் பார்க்கும்போது அமெரிக்காவில் சிங்கிள் மதர் மோர் தென் 98% இருக்கிறது. ஏனென்றால் இங்கே கணவன் மனைவிக்கு எந்தவித அர்த்தமே இல்லை. நீங்கள் ஹோட்டல் எல்லாம் போனால் நத்திங். ஒரு பார்த்தால் ஒரு ஃபேமிலியிலே 5 பிள்ளைகளுக்கும் 5 ஃபாதர், அப்படியான கேவலமான. ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, பிளஸிங்காக இருக்கிறது. அது மகா கிருபை. ஏன் நாங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கர்த்தர் வசனத்துக்குள் வழிநடத்துகிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஜெனரேஷனை நாங்கள் மற்றதுக்கு கலங்காதபடி அடுத்ததுக்கு நாங்கள் விட்டு செல்ல வேண்டும். அது எங்களுடைய சரியான ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போல குடும்பத்தில் நாங்கள் தலைவனாக இருக்கிறோம், தகப்பனாக இருக்கிறோம், தலைவனாக இருக்கிறோம். இந்த வசனம் நீதிமொழிகள் சொன்னது போல தாயும் இம்பார்ட்டன்ட், தகப்பனை மட்டும் இல்லை. இந்த நேரத்தில் என்னது நான் தகப்பனை மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இல்லை. ஏனென்றால் தகப்பன் இம்பார்ட்டன்ட், தாய் அவங்க வீல் போல 2 வீலும் சரியாக இருக்கிறோம். இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் அந்த வீலில் அதுக்கு மேலே இருந்து அவங்க சரியாக போகக்கூடியதாக இருக்கும். ஒரு குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு வீல் இஞ்சாலும் ஒரு இஞ்சாலும் கடைசியில் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் கடவுளை அடைந்தவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. நான் எந்த கையால் எந்த வாகனத்தில் சின்னாட வயதில் சபைக்கு ஏற்றி சுவிசேஷங்களுக்கு கொண்டு போன காலங்கள் உண்டு. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வேறொரு வழியில் போய் கொண்டிருக்கிறதை எந்த கண்ணால பார்க்கும்போது எனக்கு சரியான ஒரு கண்ணீராக இருந்தது. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம், அதுக்கு காரணம் அவங்களுடைய தகப்பன் தான் இம்போர்ட்டன்ட். என்னுடைய மகன் புரோக்லனிலே ரோம் பிளேஸில் ரோம் ஏதாவது செய்கிறார் என்று சொன்னால் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி நான் பார்க்கவில்லை, அவரை கவனிக்கவில்லை. அவருக்கு தெரியும் அடி ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவரை ஒன்றும் பார்க்க மாட்டேன், நோ ப்ராப்ளம். அப்போ அவங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போய்விடும். எது நினைச்சாலும் செய்து கொண்டு போயிடலாம். முடிவு ஏலியோட பிள்ளைகளுக்கு நடந்ததான் நடக்கும். ஆனப்பட அங்குள்ள காப்பன் மாதிரி இந்த காலநிலையிலே ஏலிக்கு மாறி நீங்கள் இல்லாதபடி ஜாக்கோப்பை போல நீங்கள் மாறுங்கள். இப்போது நேரம் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த டைம் நான் இப்போ எனது நல்ல தகப்பனுக்காக நான் ஆதியாகமம் 27 எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒரு காப்பன்மார் வாசிங்க 27. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்ற போன போது அவன் தான் மூத்த குமாரனாக ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர்வயதானே, என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பாத தூணியையும் உன் வீட்டையும் எடுத்துக்கொண்டு மரத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரிவாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புதித்தவும் நான் மரணமடைய முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும்
கொண்டு வா என்றார். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்கா கேட்டுக்கொண்டிருந்தார். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனார். அப்போது ரெபெக்கா தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் குறித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்துக் கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனை என் சொல்ல கேட்டு நான் உனக்கு கற்பித்த பரிசை நீ ஆட்டுமந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமான பணி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் நாம் மரணமறை முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புகுவதற்கு நீ அதை அவருக்கு கொண்டு போக வேண்டும் என்றார். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காவை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை கதையை பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பட்டுக் கொள்வேனே என்றார். அதற்கு அவன் தாய், என் மகனை என் மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை எங்களுக்கு கொண்டு வா என்றார். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தார். பின்பு ரெபெக்கா வீட்டிலே தன்னிடத்தில் இருந்தோர் தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தான் இதே மகனாகிய யாக்கோபுக்கு கொடுத்து வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலேயும் ரோமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களை தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தார். அவன் தன் தகப்பனுக்கு வந்து, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றார். அப்போது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீ எனக்கு சொன்னபடி செய்தேன். உம்முடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எடுத்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்தது சுற்றியும் என்றார். அப்போது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி அகப்பட்டது என்றார். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேர பண்ணார் என்றார். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசா தானே அல்லவோ என்று நான் உன்னை கதை பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையிலே திட்ட போனான். அவன் இவனை கதை பார்த்து, மொத்தம் யாக்கோபின் சொந்தம் கைகளாலே ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல் ரோமங்களாக இருந்தபடினாலே இன்னா என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசா தானே என்றான். அவன்தான் நான் என்றார். அப்பொழுது அவனின் குமாரனை, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்தான். அவன் கிட்ட போய் அவன் முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை போது, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளி வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்துக்கு பணியையும் பூமிக்கு பொறுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தில் பாத்திரத்தையும் தந்தவர்களாக ஜனங்கள் உன்னை செவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பார். உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து கேட்டபோது, யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சகோதரத்தை விட்டு புறப்பட்டவுடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தான் தகப்பன் அண்டையிலே கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உன்னுடைய ஆத்மா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனால் எழுந்து இந்த குமாரனை நான் வேட்டையாடி கொண்டு வந்து புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ
அப்பொழுது ஈசாவுக்கும் மிகவும் இரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவரை எல்லாவற்றிலும் நான் விதித்து அவனை ஆசீர்வதித்தேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாலும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனக்கசப்பு உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றார். அதற்கு அவன், உன் சகோதரன் கஞ்சனமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு என்பது சரியல்லவா? இதோடே இளந்தரன் என்னை மோசம் போக்கினான், என் தேசபுத்திர பாவத்தை எடுத்துக் கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி, நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைக்கவில்லையே என்றார். ஏசாவுக்கு பிரதிநிதியாக, இதோ நான் அவனை எஜமானாக வைத்து அவன் சகோதரர் எல்லாவற்றையும் அவனுக்கு ஊழியக்காராக கொடுத்து அவனை காணித்தினாலும் ராஜத்தினாலும் ஆலோசித்தேன். இப்பொழுது என் மகனை நான் என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இதோ ஒரே ஆசீர்வாதம் பேசுகிறது. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாக ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசத்தலம் பூமியின் சாரத்தோடும் உயிரவாழ்த்தும் எல்லாரும் பணியோடும் இருக்கும். உன் பட்டயத்தாலே நீ விதைத்து உன் சகோதரனை சேவிப்பார். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கருத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடையை நிறுத்து போடுவார் என்றார். யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பார்த்து, என் தகப்பனுக்கு துப்பிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனுடைய யாக்கோபை கொண்டு போடுவேன் என்று ஏசா தன் வீரத்திலே சொல்லிக் கொண்டார். மூத்தவனாகிய ஏசா அவன் வார்த்தையை ரெபெக்காவுக்கு அழைக்கப்பட்டது. அப்பொழுது அவர் தன் இளையமகனாகிய யாக்கோபை அழைத்து, சகோதரனாகிய ஏசா உன்னை கொண்டு போல நினைத்து தன்னை தேற்றிக் கொள்கிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு என்று புறப்பட்டு ஆனானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிற்கு உன் சகோதரனுடைய கோபம் தண்ணி மட்டும் இதனால் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் மன்னித்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்தபின் நான் அவள் அனுப்பி அவளிடத்திலிருந்து உன்னை அழைப்பித்தேன். நான் ஒரு நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார். இன்று வெளியே கால் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்துக்கு பின்னாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிரிலிருந்து ஆகும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் இதிலே பார்க்கும்போது அவன் ஒரு யாக்கோபு, உங்களுக்கு தெரியும், 12 கோத்திரத்தை உண்டு பண்ணின ஒரு நல்ல ஒரு தகப்பன். அவன் தாயுடைய சத்தத்தையும் தகப்பனுடைய சத்தத்தையும் கேட்டு அவனுடைய மாமாவுடைய மகளை மணந்தான். முக்கியம் என்னவென்றால், நாங்கள் யாக்கோபை போல மாற வேண்டும். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவன் தகப்பன் சொன்னது போல, நீ போய் என்னுடைய மனைவியுடைய மாமா பிரதருடைய மகனை நீ மறிப்பண்ண என்று சொல்லும் போது அவன் அதை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளை அவன் ஏற்றுக்கொண்டபடியால் அவன் நல்ல ஒரு தகப்பனாக 12 கோத்திரத்தை அவன் உண்டு பண்ணினான். 12 கோத்திரம் என்று சொன்னால் லேசான காரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக அதை வெளிப்படுத்துகிறான். நீங்கள் தொடர்ந்து 28 வாசித்தால் உங்களுக்கு அது விளக்கம் என்னென்னு தெரியும். இந்த கால வேளையிலே இந்த தகப்பன்மாருக்கு நான் சொல்வது என்னென்றால், நீங்கள் யாக்கோபை போல மாற வேண்டும். யாக்கோபை போல உங்களுடைய ஜெனரேஷன் நல்லா செழித்து குலுங்க வேண்டும். அவர்கள் சொன்னதுக்குள்ளதான் கிடையாது. அவங்களுக்கு தெரியும், யூதர்கள் எல்லாம் வெளியில விட மாட்டார்கள். அவருடைய ஃபேமிலியை கீப் இன்சைட். அவங்களோட கல்ச்சர் மெயின் ரீசன் அவங்க சொத்துகள் வெளியில போகிறாங்க. ஜெனரேஷனாக அந்த சொத்து ஒரு எல்லைக்குள்ள இருக்க வேண்டும். மச்சால். ஆனால் நாங்கள் இயேசுவின் இரத்தத்துக்குள் எங்களை புதிய ஏற்பாடுகள் கொண்டு வந்த இயேசுக்கு அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் வசனத்தை தந்திருக்கிறார். எங்களுடைய ஜெனரேஷன்
நாங்கள் வேறு இடத்துக்கு போகாதபடி எங்களுடைய பிள்ளைகள் கத்தரை அந்த அந்த எல்லைக்குள்ள தான் அப்படி ஜெனரேஷனாக போய் கொண்டிருக்க வேண்டும். அப்போது நாங்கள் யாக்கோபை போல பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தகப்பனா வரப்போற ஃபியூச்சரில் தகப்பனா வரப்போற ஆக்களுக்கு இது ஒரு யாக்கோபை போல நீங்கள் மாற வேண்டும். இதுதான் கத்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் எலியா போல நாங்கள் இல்லாதபடி யாக்கோபை போல மாறினால் எங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் எத்தனையோ பேர் நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளைகளை விட்டு விட்டு போகிறார். தாய்மார் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். எனக்கு ஒரு டெனன்ட் லேட்டஸ்டாக வந்தது. தகப்பனுடைய 3 பிள்ளைகள் அவர்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுகிறார்கள். எங்களுடைய இலங்கை தேசத்தில், இந்தியா தேசத்தில் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் தகப்பன் இல்லை. நான் ஒரு ஊழியக்காரர்களோட பவுனியாவை கதைக்கும் போது நான் ஒரு சின்ன ஊழியத்தை இந்த மாதத்திலிருந்து தொடங்கியிருக்கிறேன். ஏதாவது நாங்கள் தகப்பனாக இருக்கிறோம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வாதம் இந்த நாட்டில் வச்சிருக்கிறோம். இந்த நாடு எங்களை பிளஸ் பண்ணுகிறது. நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் மனம் உண்டாத இடமும் நாங்கள் செய்கிறது எனது எங்களோட வயதில் போய் கொண்டிருக்கிறது. டைம் இஸ் ரன்னிங். ஆனால் நாங்கள் ஒரு நல்ல தகப்பனா எங்களோட பிள்ளைகளுக்கு தகப்பனா, அதே நேரத்தில் தகப்பன் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறது. அவங்களை நாங்கள் மறக்காதபடி அவங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்காக கொடுக்க வேண்டியது. ஏனென்றால் நாங்கள் இங்கே சேர்த்து வைக்கிறதெல்லாம் அடைந்து போய்விடும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் பரலோகத்தில் கர்த்தருக்காக நாங்கள் ஒன்றை விதைத்தால் அது எங்களுக்கு பலனாக இருக்கும். அதுதான் எங்களுக்கு டிபாசிட். மற்றதெல்லாம் இந்திய பேங்க் டிபாசிட் எல்லாம் எல்லாமே உடைந்து கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் யாக்கோபை போல மாற வேண்டும். மற்றது நீங்கள் தகப்பன் இன்றைய நாள் முடிவெடுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, 2 பிள்ளை இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்னும் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். என்னோட காரல் வருபவர்கள் சொல்றார்கள், எத்தனையோ ஆக்டர் ஆப்பிரிக்காவில் போயிட்டு 20 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் அப்படியெல்லாம் எடுத்து கொண்டு அடாப்ட் பண்ணி கொண்டு அமெரிக்காவுக்கு இறங்குறார். ஆனால் எங்களுக்கு அப்படி செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் பணம் வைத்திருக்கு. ஆனால் எங்களை விரலுக்கேற்ற வீக்கமாக நாங்கள் மற்றவர்களை நாங்கள் இலங்கையோ இந்தியாவோ எந்த இடம் இருந்தால் பிள்ளைகள் எத்தனையோ பேர் தகப்பன் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் கர்த்தர் உங்களோட பேச வேண்டும். யாக்கோபை போல நீங்கள் மாற வேண்டும். அவன் தாய் தகப்பன்கள் சொல்லை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவனுடைய ஜெனரேஷன் 12 கோத்திரமாக மாறியது. எவ்வளவு ஆசீர்வாதம். அப்ப யாக்கோபை போல இந்த காலவழிகளை எல்லோரும் மாற வேண்டும். இந்த தொடர்ந்து இந்த 28வது இதை நீங்கள் வாசிங்கள் வீட்டுக்குள்ள. ஏனென்றால் எனக்கு 20 நிமிஷம் கடந்து போய்விட்டது, கடந்து போகிறது. ஆனால் கர்த்தர் இந்த காலவழியில என்ன சொல்லுகிறார்? ஜீவனுள்ள தேவன், அவர் பரமபிதா, எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களுடைய பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் அவர் விரும்புகிறார். இந்த கால வேளையில் உங்களை எல்லா ஃபாதருக்காக ஜெபித்து நான் உதயநிடம் கொடுக்கிறேன். அவர் உங்களுக்கு வசனத்தை கொண்டு வருவார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை கர்த்தாவே, அருமையான இயேசுவே, இந்த கால வேளையில் நீ பேசுகிற ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் யாக்கோபை போல மாற வேண்டும். அவன் தாய் தகப்பன்ற தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தாய் சொன்னதை தகப்பன் சொன்னதை மீறாதபடி அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதும் பெற்றாமல் அவனுடைய குடும்ப ஃபியூச்சருக்கு கூட அவனுடைய வாழ்க்கை டீசன் கூட அவன் தகப்பனுக்காக அவனை கேட்டான். அவன் ஆசீர்வாதமாக இருந்தது. 12 கோத்திரத்துக்கு அவன் ஒரு தலைவனாக கூட இருக்கிறான். ஆகையானவர் இந்த நேரத்தில் மாணவர் ஒவ்வொரு காம்பரேட் நீ பேச வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆகையானவர் நீர் எங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறீர். அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் ஒரு பிள்ளை 2 பிள்ளையோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீ எத்தனையோ தகப்பன் இல்லாத பிள்ளைகளை நீ வைத்திருக்கிறீர். கண்ணீரோடு இருக்கிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். ஆறு இந்த ஃபாதர்ஸ் டேயில நான் ஆரை கல்வி ஃபாதர் என்று சொல்லுவேன். ஆனால் பரம தேவனை நீர் ஃபாதராக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளோட பேச வேண்டும். கர்த்தாவே, எங்களுடைய சபையில் இருக்கிற ஃபாதர் ஒவ்வொருவரோடும் நீ பேசும். அவர்களை கண்டுபிடித்து எங்க இருக்கிறார்கள் என்று நாங்கள் தான் தேட வேண்டும். அவர்கள் எங்களை தேட முடியாது. சிலங்காவில் இருக்கிற பகுதியாவில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் எங்களை தேட முடியாது. அவர்களுக்கு எப்படி தேடுவது, என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு கடமை இருக்கிறது. அந்த பிள்ளைகளாக எப்படி நாங்கள் எல்லா வசதியும் எங்களுக்கு கட்ட கொடுத்திருக்கிறோம்.
செல்போன், இன்டர்நெட், எல்லா வசதியும் இருக்கிறது. நாங்கள் ஒரு செகண்டில் எல்லாம் அந்த பிள்ளைகளை அழைத்து கொள்ளலாம். அதை நாங்கள் கண்டுபிடித்து அதுகளுக்கு என்ன தேவை, என்ன குறை இருக்கிறது, அதுக்கு நாங்கள் ஒரு பாதராக இருந்த அந்த குழந்தை அப்பொழுது எங்களுடைய பல விழா சந்தோஷப்படுவார். இந்த காலவேளையில் ஆண்டவரை கத்தாவை ஒவ்வொரு பாதரோடும் பேச முடியாது ஜெபிக்கிறோம். அதுபோல எங்கள் சபையில் ஆண்டவர் ஃபியூச்சர் பாதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுடைய துணையையும் ஆண்டவரை கத்தாவை நீர் உண்மை அறிந்த பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்த மாட்டார். அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்யவும் ஆண்டவரை நீ கிருபை செய்யப்படியாது. கத்தாவை ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளையில் கொண்டு வந்தீர். அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர். உமது கிருபை வல்லமையெல்லாம் தாக்கட்டும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இப்போது உதயம் கொண்டு வழி நடத்துவார். கிருபை இருக்கும்படியாக ஐயா என் தாழ்நிலை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதை படி வைக்கிறேன். எல்லாருக்கும் கருதும் போயிட்டு நல்ல ஆமை. இன்று ஃபாதர்ஸ் டே. நான் இருந்த தேசத்தில் ஃபாதர்ஸ் டே என்று ஒரு நாளையிலே இந்த அமெரிக்காவில் தான் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள். அது ஒரு நாளைக்கு தான். அவர் நாளைக்கு கூட்டிட்டு போய் கிறிஸ்துவ சாப்பாடு கொடுத்து அதோடு எல்லாம் முடிஞ்சுவிடும். அதன் பேர் ஃபாதர் எங்கேயோ பிள்ளை எங்கேயோ அப்படியாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஜீவனுள்ள தெய்வத்தை அடைந்த பின் அவர்தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃபாதராக இருக்கிறார். அவரை தேடுவோருக்கு ஒருபோதும் குறையில்லை. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். அவரை சித்துப்பாடுவதற்கு அவர் ஒருபோதும் குறையில்லை. தன் பிள்ளை தான் ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளை நடத்துவது போல் நடந்து கொண்டே செல்கிறார். நன்மை தீமையை அவர் ஒவ்வொருவருக்கும் காட்டுகிறார். இது நன்மை, இது தீமை என்று அவர் இந்த வேதத்தில் தான் அதில் எல்லாம் வந்து சத்தியம். அதை அறிந்து கொண்டால் ஒரு பிள்ளை எப்படி நல்பாதையில் போக வேண்டும் என்று எல்லாம் சத்தியம் சத்தியத்தில் வேதத்தில் வாசித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாம் அறியலாம். அதேபோல் நான் இப்போது தியானிக்கு கொடுத்த வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது ஒரு 10 கற்பனைகளை முக்கியமான ஒரு ஒன்றாகும். எங்களுடைய தாயின் தகப்பனை முதல் கனம் பண்ண வேண்டும். தகப்பனை தாயை கனம் பண்ணும் போது நாம் நல்ல பாதையிலே நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்கிறோம். சில வேளையில் நாங்கள் அவளை கடன் பண்ணாமல் போகிறோம், கீழ்ப்படியாமல் போகிறோம். அப்போது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எது செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறோம். தேவனை அறிந்த பின்னர் அதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, அந்த நேரத்தில் தாய் தான் சொன்னது சரிதான். அப்போது எங்களுக்கு அதை அந்த நேரத்தில் அவர்கள் நிந்திக்கும் போது அதை எங்களுக்கு கசப்பாக இருக்கும். நாங்கள் ஒரு வயது வந்த பிறகு அதை சிந்தித்து பார்த்தால் அதை சரி என்று தான் விளங்கும். அதே போல இன்னொரு வசனம் இருக்கிறது. அதிலே மத்தேயு 15:5 வசனம். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாரை நோக்கி உனக்கு நான் செய்த உதவி எது உண்டோ அதை காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமல் போனால் அவருடைய கடமைக்கு நின்று போயிட்டு உங்கள் பாரம்பரியத்திலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். இதிலே சொல்லுகிறது தாயின் தந்தையை கனம் பண்ண வேண்டும் என்று. அவர்கள் என்ன இருந்தாலும் எங்களை என்ன சிந்தித்து எதை செஞ்சாலும் நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியாது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எது சொல்கிறார்கள். ஒரு வயது வந்த பிறகு அதை பார்க்கும்போது அது சரியாக எங்களுக்கு சரியாக இருக்கும். அதே போல் நீதிமொழிகள் 1 2
என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தகப்பன் சொல்லும் புத்திகளை நாம் கேட்காமல் இருக்கிறோம். சிறு வயதிலே நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் செய்கிறோம். அவர்கள் செய்யும் போது என்ன சொல்கிறார்கள், நாங்கள் மாற்றி போகலாம் என்று இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஒரு வயது வந்த பிறகு ஒரு யோசிக்கிறோமே, இது சரி, அந்த காலத்தில் இந்த தாய் தான் சொன்னது சரிதான், இதன்படி நடந்தால் சரியான வழியில் பெற்றோர் கீழ்ப்படியில்லாமல் இருக்கும் போதுதான் அதை நாங்கள் வழிதப்பி போகிறோம். அதே போன்று நாங்கள் இன்னொரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியை வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நாம் சிறுகாலத்திலிருந்து எங்கள் குழந்தைகளை சத்தியத்துக்குள் வளர வேண்டும், நல்ல போதிக்க வேண்டும். அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அவர்களை சரியான வழியில் வளர்ப்பது எங்களுடைய கடமை. நாங்கள் சத்தியத்துக்குள் வளர்ந்தால் தான் அவர்களை வளர்க்க வேண்டும். நாங்கள் சரியில்லாமல் சத்தியத்தை தேடாமல் தேவனை பயப்படாமல் இருந்தால் அவர்களும் அதே பாதையில் தான் செல்வார்கள். அதனால் நாம் எங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு எப்படி வளர்க்க வேண்டும், அவர்கள் தினம் சத்தியத்துக்குள் வளர்ந்து வேத வசனத்தை போதித்து அவர்கள் தேவ ஞானத்தை சிறுவயதிலிருந்து புகட்ட வேண்டும். அப்போது அவர்கள் வயது வரும்போது தாங்கள் அதை தொடர்ந்து செய்வார்கள். அப்பொழுது அவர்கள் கீழ்ப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்பட்டு நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். தேவன் அவர்களை வழிநடத்துவார். நாங்கள் சிற்பியாற்றிலிருந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் வழிகாட்டாவிட்டால் அவர்கள் வழிகாட்டி போவார்கள். நாங்கள் தேவனை குறித்து அவர்கள் தினம் பேசி அவர்கள் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனுக்காக எப்படி தேவனுக்கு வளர வேண்டும் என்று நாங்கள் தான் அவர்களை வழிகாட்ட வேண்டும். சிற்பியாற்றில் வழிகாட்டாவிட்டால் வயது வந்த பிறகு அவர்களை நாங்கள் வழிகாட்ட முடியாது. நாங்கள் அவர்களை தினம் அவர்களை தேவனுக்கு வழிநடத்த வேண்டும். தவறுகளை பிறர்களை உணர்த்தி சொல்ல வேண்டும். சத்தியத்திற்குள் வளர்த்த வேண்டும். அவர்கள் அப்போதுதான் தேவனுக்கு வளர்ந்து அவர்கள் உலகத்துக்கு போகும்போது நல்ல பாதையை செல்வார்கள். அப்போது அவர்களுக்கு நல்ல கனி எது, கெட்ட கனி என்று அறிவார்கள். நாங்கள் அவர்கள் முதலிலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது சத்தியத்துக்கூட உலக பிரகாரமாயிடு சத்திய வழியிலே இந்த வேதவசனம் தான் அவர்களுக்கு சத்தியம் ஜீவனமாயிருக்கிறது. இதில் தான் எல்லாம் நல்ல கனிகள் இருக்கிறது. இதை படிப்பித்தாலே அவர்களுக்கு போதும். பாடசாலையில் ஏதோ படிக்கிறார்கள், அது இல்லை. இதுதான் முக்கியம். இதிலே சத்திய ஜீவம் அண்ணா உள்ளது. ஒரு பிள்ளை எப்படி வளர வேண்டும் என்றும் இதிலே உள்ளது வேதவசனத்தில். அதை நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக எடுத்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் சரியான வழியிலே வளர்ப்போமானால் அது எங்களுடைய தாப்பனுடைய ஒரு கடமையாகவும் இருக்கிறது. நாங்கள் இதை விதைக்கிறோமோ அதை அழைப்போம். அதேவானமாக அவர்களுக்கு நல்ல விதையை விதைக்க வேண்டும். உள்ளது சிறுபிராத்திலிருந்தே விதைக்க வேண்டும். அதை விதைத்தால்தான் அவர்கள் அதை தொடர்ந்து நாங்கள் அவர்கள் வயது வந்த பிறகு அதை தொடர்ந்து செய்வார்கள். அது எங்களுடைய கடமையாகவும் இருக்கிறது. அதே வண்ணமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. பிள்ளைகளை உங்கள் பெற்றோர் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நெருங்கியிருக்கும். உன் தகப்பனையும் உன் தாயையும் நம்புவாயாக என்பதை வாக்குப்பட்டுள்ள முதலாம் கட்டளையாயிருக்கிறது. விழாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் சோதனையிலும் அவர்களை வளர்த்திருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். முதலில் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிவில்லாமல் ஒன்றும் நடக்க முடியாது. உலகத்திலே அநேகர் உண்டு, நன்மை தீமை எல்லாம் உண்டு. நாம் தான் அவர்களுக்கு எது நல்லது தீமை என்று சொல்ல வேண்டும்.
கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதுவே அடிக்கடி சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அது முதலாம் கற்பனையாகவும் இருக்கிறது. நாங்கள் பிள்ளைகளை அவர்களை சிந்திக்கும் போது அவர் கோபப்படுத்தாமல் சிந்திக்க வேண்டும். ஒரு அதாவது அவர்களுக்கு நாங்கள் நல்ல வழியை சொல்லும் போது ஒழுங்கான முறையில் சொல்ல வேண்டும். அதாவது கோபப்படுத்தாமல் அவர்களுக்கு அடித்தோ இதோ சொல்லிக் கொடுக்காமல் அவர்கள் பொறுமையாக இருந்து இது நல்லது இது கெட்டது தேவனுடைய வசனம் கீழ்ப்படிவு எல்லாவற்றையும் அவர்களுக்கு பொறுமையாக சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நாங்கள் அடித்தோ ஏதோ அவர்கள் பயங்கரமாக சொல்ல முடியாது. அதை விவரித்து சரியான முறையில் சொல்லும் போது அவர்கள் அதை கேட்கும். எங்களுக்கு சரியான ஞானத்தோடு அவர்களுக்கு நாங்கள் உபதேசிக்கவும் வேண்டும். அதே மாதிரியாக கொலேசியர் 3:20 வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காலத்திலும் கீழ்ப்படியுங்கள். இது கர்த்தருக்கு பிரியமானது. அதனால் எல்லா காலத்திலும் பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படிவாக இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? புத்திகளையும் போதனையும் கேட்டு தாய்மார் தகப்பனா சொல்லும் புத்திமதிகளை பெற்றோருக்கு பிள்ளைகள் கேட்டு அதன்படி நடக்கும் போது சத்தியத்தில் வளர்க்க வேண்டும். தேவன் பிள்ளைகளை வளர்க்கும் போது தேவன் ஞானத்தினாலே அவர் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார். தேவன் தாமை செய்த தன்னை இந்த தருணத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே துணிக்கான மகிமையெல்லாம். இப்போது எங்களுடைய சகோதரர் மதம் வந்து காப்பனைக்கு பெற்ற காரியத்தை எங்களோட பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி மத்தியான நான் எடுத்துக்க சந்தேகம் இன்னைக்கு அவர்கள் சொல்லிட்டாங்க பிள்ளைகளை பற்றி வாழ்க்கை பேசுறேன். அதை பற்றி நான் பேசப்படுறேன். எங்களுடைய கிரியை எங்கள் கைகள் கிரிகளை எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. கர்த்தர் மக்கள் உண்டாக என்னுடைய டைட்டில் வந்து எங்கள் கைகள் கிரிகள் எங்களுக்கு உறுதிப்படுத்தும். எல்லாருக்கும் அத்திப்படப்பட்டு கொடுத்து மத்திய 21:18 மத்திய 21:18 22 வரை காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவர் பசுண்டார். அப்பொழுது வழியருகே ஒரு அப்புமரத்தை கண்டு அதிலிருந்து போய் அதிலே இலைகளை அனுப்பி வேறொன்றை காணாமல் இனி ஒரு கால் முன்னெடுத்து கடித்தாக இருக்க கடவுள் என்றார். உடனே அனுப்பப்பட்டு போயிட்டு பிரியமான யோசிப்பார்கள். கர்த்தரால் எவ்வளவு பெரிய பலன் கொடுத்திருக்காரு. அதற்கு பின்னால் சீசர்கள் வருகிறார். அதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அதற்கு பிறகு சீசர்கள் சொல்கிறார் ஆச்சரியப்பட்டு இயேசு அவர்கள் சொல்கிறார், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இந்த அத்துமரத்தை செய்து நீங்கள் செய்யாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுக்கு போ என்று சொன்னாங்க. அப்படியே போய்யாது என்று சொல்லுகிறார். அதற்கு சொல்றார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவளை உங்களுக்கு பெறுவீர்கள். கர்த்தர் யோசிச்சு பாருங்க. நாங்கள் எப்படி நாங்கள் அத்தி மரபுறத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் விசுவாசம். ஆனால் உண்மையாக கர்த்தர்கள் காப்பாற்றி இந்த வசனத்துக்கு மூலமாக எங்கள் அத்திமரத்தில் எங்கள் கடிதத்துக்கு ஒரு தகப்பனாக எங்களை பார்த்திருக்கிறார்கள். அல்லது ஆமாங்க இந்த நேரத்திலாக இந்த வசனம் அதற்கு விஷயமாக வசனம் நாங்கள் எந்த விசுவாசத்துக்கு அது எங்களால் முடியாது காரணம் எதுவும் இல்லை. அதுபோல்
நான் யோசிச்சு பார்க்கிறேன். கண்ணியன்றது ஒரு பரிசுத்தாரம். அந்த பரிசுத்தாரம் எப்படி வரும் என்றால் இந்த முழுமையாக ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுக்காமல் எந்த ஒரு பரிசுத்தமும் வர முடியாது. யாரை நான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் பேச சொன்னார் சொல்றது நான் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவன் இருக்கிற இடத்துல பரிசுத்தாவி அவன் பேசும் வார்த்தையும் கூட அவன் தெரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி இருக்குதா இல்லையா? ஆகப்படியா கர்த்தர் விஜயவாஜ் நான் சொல்லுவேன், உங்களுக்கு பரிசுத்தாவி இல்லாட்டி உங்களுடைய சமாதானம், அன்பு, சந்தோஷம் அதே துன்பம். இந்த நேரம் துன்பம் எதுக்காக துன்பம் வருகிறது? ஒருவருக்காக உதவி பண்ணுகிறோமா இல்லை, ஒருவருக்காக சாட்சி சொல்கிறோமா இல்லை, சபைக்காக நிற்பதற்காக ஜெபம் பண்ணுகிறோமா இல்லை. அதனால எந்த ஒரு சக்தியும் நமக்கு வர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தாவி இருக்கும் வரைக்கும் நீங்கள் அதை கண்ணோக்கி பார்ப்பீர்கள். அது 2 விசுவாசம் இருக்கு. அதாவது 2 விசுவாசம் என்ன? ஒரு அற்ப விசுவாசம், 2 அபிஸ்துவ விசுவாசம். அற்ப விசுவாசம் என்றால் விசுவாசம் ஆனால் கொஞ்சமாக அந்த விசுவாசம். அபிசு விசுவாசம் சொன்னால் அது விசுவாசமே இல்லாத எங்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர், நமக்கு அபிசுவாசம் இல்லாத அபிசுவாசம் இல்லாதவர்கள் நம்ம சபையில் நாங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கர்த்தரால் கருதப்பட்ட மக்கள். நம்மளால் எது முடியுமோ அது நாங்கள் செய்ய முடியும். கர்த்தர் எங்களை எவ்வளவு அன்பையே தந்திருக்காங்க. அந்த இந்த காய்கறி கிரிகள் எங்களுக்கு இன்று உறுதிப்படுத்த கேட்கும். அதை தவிர வேறு எதுக்கு நமக்கு எவ்வளோ கிருமையை தந்திருக்காரு, தாராளமாக தந்திருக்காரு. ஆகவே வெளிப்படுத்தாமல் இருக்கிறோம், வெறுக்கிறாங்க, இதுவாக இருக்கும். எங்களுக்கு எது தேவை அது தேவைக்கு தான் வாங்கி வச்சு எதுக்காக வரக்கூடாது. நாம் எதை செய்கிறோம், நாம் எதை விரும்புகிறோம், எப்படி நடக்கிறோம், நம் பிள்ளையை பெருகிறோம், அதற்கு கணக்காக எல்லா பேசுறதுலாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தர்கள் அனுப்பியிருக்கிற எவ்வளோ திறன்களை கற்றுருக்காரு. கர்த்தர் மகாத்தில் நீதி ஒரு 16 வசனம். தன் வீட்டை கட்டுகிறார், கீழாத ஸ்திரீ தன் காய்களை அதை இடித்து போடுவார். யோசிச்சு பாருங்க. அது ஸ்திரீன்னு சொல்ற எடுத்து காரணம் வந்து ஒரு தகவல் செய்ய வேண்டிய காரியம் ஸ்திரீ செய்ய முடியாது, ஸ்திரீ செய்ய வேண்டிய காரியம் தகவல் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இதில் வந்து யோசிச்சு பாருங்க. வீடு சொல்லும் போது உண்மையில ஒரு ஆத்மீக வீடாக இருக்கும். அது ஸ்திரீ கையில தான் இருக்கு. புருஷ காலில் வேண்டி சாய்கள் வரும். ஆனால் ஸ்திரீ ஒரு வீட்டிலிருந்து காக்க காலம் அவன் பக்தியோட சிந்தனையோட சந்தோஷத்தோட அவர் காத்து புருஷன் வர்றது. அது போட்டா பிள்ளைகளை காலம் தேவன் யோசித்து கொண்டிருக்காரு. பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் அவர்கள் பரவலாகி அதனால் கர்த்தர் பிரியமான ஜனங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று யோசிக்க வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு பயத்தில் இருந்து ஜெபத்தின் மூலம் உங்களுடைய அழுகையின் மூலம் உங்களுடைய கண்ணீர் மூலம் எது சாதிக்க முடியும். பிரச்சனைகள் பார்த்து பயப்பட வேண்டும். அதை நான் ஃபேஸ் பண்ணேன். எங்களுக்கு கர்த்தர் 2 டைமென்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 2 சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்காங்க. அதாவது ஒன்று வீட்டுக்கு போய் நிறைய அடுத்து குழம்பு கண்ணீர் விட்டு முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ண. அதற்கு முதலில் அதற்கு நாங்கள் செய்த பாவை அறிக்கை ஜெபத்தை பண்ணி நீங்கள் வெளியில வாங்க. உங்களோட வீட்டில் ஒரு வேறு உங்களோட வீட்டில் ஒரு தெளிவான சிந்தனை, எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சந்தோஷமான பாவை, சந்தோஷமான ஒளி உங்களை நோக்கி காத்து கொண்டிருக்கு. அது ரெண்டாவது ஒரு டைமென்ஷன். 2வது பிரச்சனை சாத்தான சட்டப்படி பிரச்சனை. சாத்தான கட்டளை கட்டளை அவ்வளவு திருமணம் கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஏன்னா சாத்தாரணமாக பேச முடியாது. சாத்தான இடத்துல வேற யாரும் இல்லை. நாங்கள் செய்ய பார்த்து நாங்கள் சாத்தான சொல்லி கொடுக்கணும். அது நோய். ஏன்னா கர்த்தர் கொடுத்த பாதை அழகான பாதை, செவ்வியான பாதை, நேர்மையான பாதை. இந்த திருமணம் நமக்கு இந்த அழகான பாதை, துன்பமான பாதை. ஏன்னா 5 சொத்துக்காக இதற்கு விளக்கம். ஆனால் இதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் பெரிய ஆமாம் நீதிமொழியில் சொல்லப்படுற வாசிக்கிறேன். நீதிமொழி என்ன சொல்ற கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு எவர் பயப்படுறீங்களோ அந்த ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் பிள்ளைகளை நாங்கள் எப்படி இருக்கிறோம் தாய்தான் அதுதான் பிள்ளைகள் செய்யணும். தாய்தான் பிள்ளைகளுக்கு நான் திட்டமாக செய்யணும். அது உடனே தாக்கம். ஏன்னா என் தகப்பன் மேலே இருக்கிறார். தகப்பன் என்னுடைய அப்பா, என்னுடைய மகன் என்னுடைய ரெண்டாவது சகோதரர் மகள் கடைசி அவங்க 2 பேரும் அடிப்படப்படுறாங்க. நான் அடிப்படப்படுறது இந்த உலகத்தில். ஏன்னா அவங்க அடிப்படுறது செத்த பிறகு அடிப்படுறாங்க, சாக போகிறது பிறகு பிள்ளை அடிப்படுறது. அது நான் கடைசி கர்த்தர் அடிப்படப்படுது. அது கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தில் ஆரம்பம். இவ்வளவு திரும்பி அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார்.
அப்படி எவ்வளவு பெரிய கிரியைகளை தந்திருக்கிறார். ஆனால் அவங்க ஜெபிக்கிற சகல வல்லமைக்கு அப்படி யோசிச்சு பாருங்க. இந்து கோயிலுக்கு போகணும், முஸ்லிம் கோயிலுக்கு போகணும், இங்க காசை கொடுத்தா எதே செய்யணும், உள்ள போகணுமா செலுத்து அவங்களுக்கு காசு, மாலையா ரூபா ஒட்டவா எந்த வாகனத்தில் காசு தான். நீ கத்தாதான் தனிகள் சாதாரண எழுத்துக்கள் இல்லை, இது ஒரு உயிருள்ள எழுத்து. இந்த எழுத்துக்குள்ள எங்களை பாதுகாக்கிற வழிநடத்துகிறோம். அப்புறம் அப்படியே எந்த ஒரு காரியமும் இல்லை. நாங்கள் இயேசு நாமத்தால் ரமேஷோட கத்து விசுவாசம் 2 பாடல் படித்தார் எல்லாம் இடத்தில் கத்து விசுவாசம் தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஆமே அதற்கு ஆறு சொன்னார். ஜேசன் வந்தது மட்டும் இல்லை, ஜெசி வந்தது, அது பெரிய சொல், அது பெரிய சொல், கத்து விசுவாசம் கட்டாத பிறகு சொல். ஆமே அவங்க யோசிப்பாங்க. இப்போட காரியங்கள் இருக்கும் நாங்கள் செய்வோம். கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்துக்காக இது இருந்தால் வீட்டில் சமாதான சந்தோஷம் நல்ல செய்திகள் நிம்மதி அமைதி உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. ஓகே, நீங்க 2வது 1 7 வருஷம் வாசிப்போம். மகனே, நீங்கள் செடியை ஞானத்திற்கு சாய்த்து ஒரு இதயத்தை சுட்டிட்டு அமைய கொடுத்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உங்களுக்கு பத்திரப்படுத்தி ஞானத்தில் வா என்று கூப்பிட்டு சுத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியே போல் நாடி உணர்வுகளை தேர்ந்தெடுத்து தேர்வாயாகும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னொரு உணர்ந்து தேவரை அணியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவு குட்டி வரும். அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் கையாளுவார். முதலில் என்ன சொல்றாரு? என் மகனே, நீ செவிய ஞானத்தின் சாய், உன் இருதயத்தை புத்தி அமைப்படும் பொருட்களுக்காக. அதாவது என் செவிய ஞானத்துக்கு யார் சொல்ற ஞானத்தை புத்தி அறிவை நான் கேட்கும். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி யோசிப்பார். தேவன் அவருடைய கட்டளைகளை எனக்கு தந்திருக்கிறார். என் மகனே, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ள யோசிப்பார்கள். அதற்கு ஞானத்தை வாயை நான் எடுத்துக்கொள்ள எழுதி புத்திய சத்தமிட்டு அழுத்திக் கொள்ளும். நான் எடுக்கிற புத்திய தெய்வான பாடங்கள் ஒவ்வொன்றை எனக்கு எடுத்துக்கொள்ளும். சத்தமிட்டு ஏழு எல்லாம் மனசியமாக போற கத்துறோம் படிக்கும்போது கத்த முடியாமல் இருக்குது. ஆமே ஆகையா அதை வெளியே போல் காடி இதயங்களை போல் தேடுதல் போல் தேடுவார். எனக்காக வெளியே காசு படங்கள் இல்லாது. அதாவது ஒவ்வொரு சத்தியத்தை நீ அறியும் பொழுது அது உனக்கு வெள்ளி தங்கமாக இருக்கும், அது பெரிய பரிசுத்தமாக இருக்கும். அது வசனம் அது போல். அப்பொழுது கர்த்தர் பயப்படுவது என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டுடுவோம். அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுவோம். பயந்து கர்த்தருக்கு நான் உணர்ந்து தேவனை அறிவை நான் கண்டுடுவோம். அப்போ நாங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு இஷ்டமானது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். யோசிச்சுப்பாங்க, கர்த்தர் எதை தருகிறார்? ஞானத்தை தருகிறார். அவன் வாய்ப்பு அருள் புத்தியும் வரும். யோசிச்சுப்பாங்க, வேற எதுவும் வராது. கர்த்தருக்கு வர்றதெல்லாம் அருள் புத்தி இருக்கார். அவர் தர்றது உங்களுடைய கொடுப்பாரு கொடுத்து பார்ப்பாரு, அது சரிவரங்க எடுத்துருவார். அப்படி நீ அடிப்பட்டு தான் இருக்கணும், அடிப்பட்டே தெரியுது, நீ அதுக்கு வர முடியாது. அதே கடைசி பாரு, அவர் நீதிவான்களுக்கு விஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்படி யோசிச்சு பாருங்க, என்னத்தை செய்தால் அவர் நீதிவான்களுக்கு எங்களை பற்றி இந்த சபைகளுக்காக அவர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடமாக இருக்கிறார். கடைசி ஒரு கிடைக்கிற கிஃப்ட் வந்து கேடு. கடைசியில் அதுக்கு தான் அடைவோம். அதுக்கு நம்மளுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுக்கு தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. கற்றுக்கு பிரியமானது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லா கட்டளைகள் அவருடைய கட்டளை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன பயம்? சப்தா நாங்கள் உருவாக்குற சப்தா நாங்கள் பிடிக்க முடியும். நமக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறோம், ஒவ்வொரு எவ்வளவு செய்ய முடியும். சப்தரை அவன் யார்? அவனை நாங்கள் தேவன் பிடித்து விட்டார். அவன் இயேசுநாதர் பிடித்து விட்டார். ஓகே, அடுத்து சபைகளுக்காக எல்லா சபைகளையும் நேசிக்கிறோம். எல்லா சபைகளையும் சபித்து வரலாம், ஏற்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து இன்று நாங்கள் சொல்லலாம், நீ இந்த சபையில் இருக்கிறேன், நான் அந்த சபையில் இருக்கிறேன், நான் எண்டிகல் சபையில் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவ சபையில் இருக்கிறேன், நான் வேறு ஞாயிற்று சபை, எல்லா சபையும் இந்த சபை ஒவ்வொரு இயேசு நியாமித்து அவர் நியாமித்துக்காக ஒரே தலைமை 1,00,000 பேரை வச்சிருந்தாங்க. பிரச்சனை போகும். 10 பேர் 20 பேர் 50 பேர் தனித்தனியாக எல்லா சபையை இயேசு விட்டார். ஆனால் அந்த சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? சபை மக்கள் இயேசுக்கு தேவையான சபைகள் அவ்வளவு
இந்த சபை அவருடைய இயேசு தேவையான சபை. இந்த சபை நான் சபை என்று சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இந்த எல்லா சபையை எடுக்க நினைக்கிறது யார்? கணேசு சார். அவனுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கு. அவன் தெரிய இயேசுநாதன் எவ்வளோ செய்வேன், எவ்வளோ பார்க்கணும், எல்லாம் செய்வேன். அவன் நினைக்கிறேன் இந்த இதே நான் எடுக்கணும். அவன் உலகத்தில் எல்லாம் கிடைக்கும். ஆனால் புனிதமான அன்பு அவனுக்கு கிடைக்கிறது, புனிதமான நேசம், புனிதமான சந்தோஷம் இல்லை, புனிதமான குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அவனுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது. அவன் பிரிக்கிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். கொடுத்துட்டு அவர் ஆட்கள் இல்லாமல் தான் தெரியும். அதில் சொல்றாரு. இயேசுவின் சபை அவனுக்கு எல்லாரும் பகையை தெரியும், உங்களுக்கு தெரியும். 2 தெசலோனிக்கர் 2:4 நல்லா வாசிக்க, நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இது வாசிக்கப்பட நம்மளை ஞானம் பாருங்க. அவர் எதிர்த்து நிற்கிறவனையும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றும் மேலாக தன்னை உயர்த்துவதாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து. யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி இருக்கிறான்? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் காண்பிக்கிறவனாய் இருப்பான். அப்ப யோசிச்சு பாருங்க,